இலங்கையில் 3 தேவாலயங்கள் உட்பட 6 இடங்களில் நிகழ்ந்த குண்டுவெடிப்புகள் ஏற்படுத்திய அதிர்ச்சி அடங்குவதற்குள் அடுத்தடுத்து 7வது மற்றும் 8வது குண்டுவெடிப்புகள் நிகழ்த்தப்பட்டுள்ளன. ஈஸ்டர் திருநாளை முன்னிட்டு கொழும்பு கொச்சிக்கடையில் உள்ள புனித அந்தோணியர் தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமானோர் பங்கேற்றிருந்தனர். அப்போது அங்கு குண்டு வெடித்ததில் தேவாலய மேற்கூரை இடிந்து விழுந்தது. அதேபோல் கொழும்புவில் உள்ள 3 தேவாலயங்கள் மற்றும் 3 நட்சத்திர விடுதிகளில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 185 பேர் உயிரிழந்தனர். நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தனர். இதற்கு இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகளின் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்தனர். தொடர் குண்டுவெடிப்புகளால் ஏற்பட்ட பதற்றம் அடங்குவதற்குள் பிற்பகலில் மேலும் 2 இடங்களில் குண்டுகள் வெடித்துள்ளன. இதில் 2 பேர் உயிரிழந்தனர். இதனால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 187ஆக அதிகரித்துள்ளது. 250க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே கொழும்புவில் படப்பிடிப்பிற்கு சென்றுள்ள நடிகை ராதிகா தங்கியிருந்த சினமன் கிராண்ட் நட்சத்திர விடுதியிலும் குண்டுவெடிப்பு நிகழ்த்தப்பட்டுள்ளது. தாம் வெளியில் சென்ற சிறிது நேரத்தில் குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்திருப்பதை அறிந்து அதிர்ச்சியடைந்ததாக நடிகை ராதிகா தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இலங்கையில் நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்திற்கு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அவர்கள் இருவரும் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ் கிறிஸ்துவர்கள் அதிகம் வாழும் பகுதிகளில் உள்ள தேவாலயங்களில் நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளனர். தாக்குதலில் உயிரிழந்த சகோதர சகோதரிகளின் ஆன்மா சாந்தியடைய பிரார்த்திப்பதாகவும், காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் முழுமையான குணமடைய இறைவனை பிரார்த்திப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதேபோல் இலங்கை குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வாழ்வுரிமையை இழந்து தவிக்கும் ஈழத்தமிழர்கள் மேலும் அச்சுறுத்தும் வகையிலும், மத சிறுபான்மையினர் மனதில் நிரந்தரமான பயத்தை உருவாக்கும் வகையிலும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். இந்த தாக்குதலின் பின்னணியில் உள்ள எந்தவிதமான சக்திகளாக இருந்தாலும் உடனடியாக அடையாளம் கண்டு கடும் நடவடிக்கை எடுத்து தண்டிக்க வேண்டும் என்றும் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார்.